அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தாராகிரி போர்க்கப்பல் ஏப்ரல் 3 கடற்படையுடன் இணைப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ தாராகிரி அப்படிங்கிற உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அந்த ஸ்டெல்த் வகை கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா கடற்படையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி டைப் ஸ்கீம் 17A அப்படிங்கிற திட்டம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டெல்த் வகை கப்பலை உருவாக்கக்கூடிய 7 கப்பலை உருவாக்கக்கூடிய திட்டம் தான் இந்த நீலகிரி டைப் ஸ்கீம் 17A அப்படிங்கிற திட்டம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 அந்த ஸ்டெல்த் வகை ரக கப்பலானது உருவாக்கப்படும். ஸோ ஸ்டெல்த் வகை அப்படின்னு சொல்லும்போது இந்த கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகளுடைய அந்த கப்பலின் சென்சாரில் கூட மாட்டக்கூடியாத அளவுக்கு, கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு வகை தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டெல்த் வகை ரக கப்பல். ஸோ அதை தான் இந்த நீலகிரி டைப் ஸ்கீம் கீழே பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ என்னென்ன கப்பல் அப்படின்னு பார்க்கும்போது நீலகிரி, ஹிமகிரி, உதயகிரி, துனகிரி, தாராகிரி, விந்தியாகிரி, மகேந்திரகிரி. ஸோ 7 கப்பல்கள். இதுக்கு முன்னாடி நீலகிரி, முதலாவதாக நீலகிரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹிமகிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதயகிரி வந்து கடற்படையுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இப்போ வந்து 4வதான இந்த தாராகிரி பார்த்தீங்க அப்படின்னா கடற்படையுடன் இணைக்கப்படுகிறது. ஸோ இந்த தாராகிரி ஸ்டெல்த் வகை ரக கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் இருக்கக்கூடிய அந்த மாசகான் துறைமுகம் அந்த கப்பல் செய்யக்கூடிய இடத்துல தான் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அங்கே செய்யப்பட்ட 3வது போர்க்கப்பல். இதனுடைய எடை பார்த்தீங்க அப்படின்னா 6670 டன் எடை. ஸோ இது வந்து மேக் இன் இந்தியா திட்டம் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஸ்டெல்த் வகை ரக கப்பல்.